இனி ஜோகோ சாஃப்ட்வேர் மட்டும்தான். கூகுள் மைக்ரோசாஃப்ட்டுக்கு குட் பை. மத்திய கல்வித்துறை உத்தரவு. மத்திய கல்வித்துறையில் கூகுள், மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்களின் சாஃப்ட்வேரை பயன்படுத்த வேண்டாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக ஜோஹோவின் சாஃப்ட்வேரை பயன்படுத்த வேண்டும் என்று அனைத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரிகளை போட்டுள்ளார். அது மட்டுமின்றி அமெரிக்க நிறுவனங்களில் இருக்கும் பணியிடங்களில் அமெரிக்கர்களை மட்டுமே பணியமர்த்த வேண்டும் என்ற கொள்கையில் ட்ரம்ப் உள்ளார். இதன் தொடக்க புள்ளியாக தான் H-1B விசாவை கட்டணத்தை ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார். அமெரிக்காவில் தங்கி பணிபுரிய இந்த H-1B விசா கட்டாயம். இதற்கான கட்டணத்தை 88 லட்சமாக உயர்த்தியுள்ளார். இந்த விசாவால் இந்தியர்கள் அதிகம் பயனடைந்த நிலையில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ட்ரம்பின் வரி மற்றும் H-1B விசா கட்டண உயர்வு என்பது நம் நாட்டுக்கு பெரிய சிக்கலாக மாறியுள்ளது. இதனால் பிரதமர் மோடி உள்நாட்டு தயாரிப்புகளை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி வருகிறார். இந்த வகையில்தான் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் அனைத்து அலுவலகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜோஹோ ஆஃபீஸ் சூட் தான் பயன்படுத்த வேண்டும். டாக்குமெண்டேஷன் தயாரிப்பு பணிகளுக்கு வெளிநாடுகளின் சாஃப்ட்வேரை பயன்படுத்தக்கூடாது. ஜோஹோவின் தயாரிப்பை பயன்படுத்துவதன் மூலம் உள்நாட்டு தொழிலை ஊக்குவிக்க வேண்டும். அதேபோல சுதேசி இயக்கத்தை திறம்பட செயல்படுத்த முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. டிஜிட்டல் துறையில் உள்ள இந்திய நிறுவனங்கள் தயாரிப்புகளை பயன்படுத்தி அதன் வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும். அதேபோல வெளிநாடுகளின் சாஃப்ட்வேரை நம்பியிருப்பதை குறைக்க வேண்டும். அதற்காக ஒரு நடவடிக்கையாக ஜோஹோ தயாரிப்புகளை மாற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜோஹோ ஆஃபீஸ் சூட் என்பது தமிழ்நாட்டை மையப்படுத்தி செயல்பட்டு வரும் ஜோஹோ நிறுவனத்தின் தயாரிப்பாகும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மற்றும் கூகுள் ஒர்க்ஸ்பேஸ் உள்ளிட்டவற்றில் உள்ளது போன்ற சேவைகளை இது வழங்கி வருகிறது. ஜோஹோ ரைட்டர், ஜோஹோ சீட், ஜோஹோ ஷோ, ஜோஹோ ஒர்க் டிரைவை உள்பட பல வசதிகளை உள்ளது குறிப்பிடத்தக்கது.